ஹலோ 150 டேஸ் ஃபேட் லாஸ் சேனலில் இன்றைக்கி டே 73. இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற ஒர்க் அவுட் பேக், ஃப்ரண்ட் ஆர்ம்ஸ் அண்ட் ஃபோர் ஆர்ம்ஸ். வீடியோ ஷார்ட்டாக இருக்கணுன்றதால நான் ஒர்க் அவுட் கொஞ்சம் வேகமாக பண்ணியிருப்பேன். பட் நீங்கள் பண்ணும்போது 2 to 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணி பண்ணுங்கள், எந்த ஒர்க் அவுட்டாக இருந்தாலும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஃபிட்னஸ் ரிலேட்டடான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களை வந்து சேரும். சரி, இன்றைக்கி என்ன டாபிக்னா அண்டர் ரேட்டட் டிப்ஸ் ஃபார் வெயிட் லாஸ் தான். நம்ம டெய்லி பண்ணுற விஷயத்துலே கொஞ்சம் மாற்றி பண்ணி எப்படி வெயிட் லாஸ் ஆகலான்றதை பார்ப்போமா? யார்கிட்ட நீங்கள் மொபைலில் ரொம்ப நேரம் பேசுவீங்களோ அவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு நடந்துகிட்டே பேசுங்க. போர் அடித்தா சும்மா நடந்துகிட்டே மொபைலில் கேம் விளையாடுங்க. சாங் கேட்குறீங்களா, உட்காந்து கேட்காம நடந்துகிட்டே கேளுங்க. இப்போல்லாம் பக்கத்தில் இருக்க கடைக்கு பைக்கில் தான் போகிறீங்கன்னா நடந்து போக பாருங்கள். சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிங்க. அதே மாதிரி சாப்பிடும்போது டெய்லி வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த வெஜிடபிள்ஸை ஃபஸ்ட்டே சாப்பிட்ருங்க. ஏன்னா வெஜிடபிள்ஸில் ஃபைபர் அதிகம், அது உங்கள் ஸ்டொமக்கை ஃபுல்லாக வச்சுக்கும். நான் டெய்லி சாப்பிட்ற வெஜிடபிள்ஸ் கேரட், பீன்ஸ், அவரைக்காய். உங்களுக்கு என்ன வெஜிடபிள் பிடிக்குமோ அதை நீங்கள் சாப்பிடுங்க. வெஜிடபிள் பொரியலாக செய்கிறேன்னு அதில் ஆயிலை ஏகப்பட்டது ஊற்றி செஞ்சு சாப்பிடாதீங்க. கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டில் குட்டீஸ் இருந்தால் டெய்லி அவங்க கூட விளையாடுங்க. நிறைய தண்ணி குடிங்க. டெய்லி 8 ஹவர்ஸாவது தூங்குங்க. கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கணும்னு தோணுச்சுன்னா 0 சுகர் ஜூஸ் குடிங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்கன்னா ஹெல்த்தி ஸ்நாக்ஸாக வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க. ப்ரோட்டீன் அதிகமாக சாப்பிட பாருங்கள். பேலன்ஸ்டு மீலாக சாப்பிடுங்க. ஐ மீன் ஆல் பிளேட் வெஜிடபிள்ஸ், குவார்ட்டர் ப்ரோட்டீன், குவார்ட்டர் ஃபேட்ஸ் அண்ட் கார்ப்ஸும் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பொறுமையாக சாப்பிடுங்க. டெய்லி உங்கள் கலோரி இன்டேக்கை டார்கெட் பண்ணுறதை விட வீக்லி டார்கெட் பண்ணுங்கள். அதாவது ஒரு நாளைக்கு 1500 கலோரிக்குள்ளே சாப்பிட்றீங்கன்னா வீக்லி 10,500 கலோரிக்குள்ளே சாப்பிடுங்க. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க. ஒரு நாள் அதிகமாக சாப்பிட்டா கவலைப்படாமல் அடுத்த நாளில் இருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. 100% பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. இந்த ஒர்க் அவுட் வீடியோவும் இன்றைக்கி நான் சொன்ன கண்டென்ட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த மாதிரி ஃபிட்னஸ் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களை வந்து சேரும். ஓகே, நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.